வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக் லைஃப் படம் இப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தோட மேஜர் பிளாஸ்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்காது, ஸ்டோரி இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே செகண்ட் ஹாஃப்ல அழகான ஒரு இன்ட்ரெஸ்ட் ட்ராமாவை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டான ஒரு போரிங்ல ஒரு ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அதுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபுல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி கொண்டு போவாங்க சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவும் மேலுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை விதைச்சு விட்டாங்க நம்ம மனசுல. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இந்த படத்துல ஒரு மேஜர் பிளஸ் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த படத்தை தாங்கி ஷோல்டர்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை தவிர இந்த படத்துல இங்க பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவர் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ எஸ்டிஆரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன் ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஸோ எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ அதுவும் அந்த கமல்ஹாசன் எஸ்டிஆர் ஃபேஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த மனுஷன் எப்பவுமே பெரிய பெடல் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் எதுவுமே இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் மூவ்மெண்ட் பாடி மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, கண்ணிலே நடிப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார். ஸோ அதுல எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், கோவப்படுற சீன்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி இன்டென்ஸா அவர் பாக்குற ஒரு சீனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா தத்ரூபமா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஓகே சக்தி ரங்கராய சக்தி நாயகன் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அவர் ஒரு கேங்ஸ்டர் முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு 70 வயசு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்னா எப்படி இருப்பாரு, எந்த மாதிரியான ஒரு பாடி மூவ்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை அழகா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு சீனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம ஓகே இந்த மாதிரி இந்த வயசுல இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ அவரா இருக்கட்டும் எஸ்டிஆர் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த அவருக்கு தனியா கொஞ்சம் கொஞ்சம் அங்க அந்த அவரா மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ அது இந்த படத்துல இருக்குது. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர படத்தை ஒரு ட்ரீட்டா அமையும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கமல்ஹாசன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேர் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸா பாக்குறப்ப அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அடுத்து இந்த படத்துல நான் மூணாவது பாசிட்டிவா எதை பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ்ங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரியில்லை, ஸோ ஏறாமன் இந்த படத்தை சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஓகே பெரிய பாய் பெரிய சம்பவம் போலன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே சரி ஓகே இந்த படம் பெரிய பாய்க்கு ஏற்ற மாதிரி இல்லை போலன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் எனக்கு படம் உட்காரமும் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 70 to 80% எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேரியேஷன் அமைச்சிருக்காங்க. ஸோ எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு இன்டென்சிட்டி பில்ட் பண்றதுக்கு தனியா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. ஸோ அதுவா இருக்கட்டும், கமல்ஹாசன் கேரக்டர் ஆர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எஸ்டிஆரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு கேரக்டர் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஓவர்மார் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் எனக்கு பெர்ஃபெக்ட்லி சூட் ஆனிச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மூணாவது பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி படம் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா பண்ணிருக்காங்க. ஸோ மணிரத்னம் சார் படத்துல நம்ம என்ன எதிர்பார்த்து போறோம் அப்படின்னா அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அவர் விஷுவலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாரு. ஸோ அது நான் கொஞ்சம் லேட்டரா நெகட்டிவ்ல சொல்றேன். பட் இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா அவ்வளவு கழிச்சு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ உடனே தக் லைஃப் ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம், அது மாதிரி அந்த ஏற்கனவே அந்த ரிலீஸ் ப்ரோமோன்னு சொல்லிட்டு போட்டாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதுல பார்த்திருப்போம் ஒவ்வொரு ஃப்ரேமே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ அப்படியே அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒரு ஃபுல் பிளேஜ் வியூவா நம்ம அப்படியே போஸ்டர் வச்சு மாட்டி ஒட்டிக்கலாம் போல வீட்டுல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அப்படியே வெறித்தனமா போட்டுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு மூமெண்ட் கொடுத்துன்னே சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த படத்துல எனக்கு ஃபுல்லா பதிக்கப்பட்ட விஷயமே. சரி இந்த படத்துல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க இது மணிரத்னம் சார் படமே கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த விதைச்சு விட்டாரு நம்ம மணிரத்னம் சார். உண்மையே சொல்ற இந்த படத்தை மணிரத்னம் சார் தான் எடுத்தாரா இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்து கதை எழுதுங்க நான் வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரான்னு தெரியல. ஸோ உண்மையா சொல்றேன் இது உண்மையாவே மணிரத்னம் சார் தான் எழுதுனாரா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறதாண்டா ஸ்கிரீன் பிளே, நான் எடுக்கிறதாண்டா ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன் அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தாரு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்டோரியும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி எதுவுமே செட் ஆகல. ஸோ அதுதான் எனக்கு இந்த படத்துல ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வலுக்கு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் இருந்து ஆரம்பிச்சு இன்டர்வல் மட்டும்தான் அந்த ஒரு கதை டேக் ஆஃப் ஆகுது. அந்த ப்ரீ இன்டர்வல் முன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல, சும்மா கேங்ஸ்டர் டிராமான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாயத்தை வச்சு அடிச்சு பூசி விட்டுருக்காங்க அந்த கேங்ஸ்டர் அந்த ப்ரீ இன்டர்வல் முன்னுக்கு.
அந்த ப்ரீ இன்டர்வல் ஆரம்பிச்சு ஓகே இதுக்கப்புறம் தான் ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ராமா இருக்க போகுதுன்னு நினைச்சா இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வலே வந்துட்டு ஃபுல்லா முடிச்சு விட்டாங்க. ஸோ இன்டர்வலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே இன்டர்வலாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி இன்டர்வல் நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து பில்ட் பண்ணும். அந்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மின்னுக்கு பில்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு அது எதுவுமே செட் ஆகாதனால இன்டர்வல் எந்த அளவுக்கு பீக்ல கொண்டு போனாலுமே வந்துட்டு அது வந்து சுத்தமா வந்து டம்மியா தான் தெரியுது. ஸோ அது வந்து இதான் இந்த மணிரத்னம் சாரோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அது வந்து செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே இதான் நடக்க போகுது இதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நான் படத்துல ட்விஸ்ட் இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இல்ல எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதான் சொல்றேன் மணிரத்னம் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ரைட்டிங் பண்ணிருக்கலாம். ஸோ அது எனக்கே தெரியல. அது அந்த ஒரு சீன் வந்து ஸ்டேஜ் பண்ற விதம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது என்னடா இது நம்ம ஒரு மாதிரி மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ட்ராமானா அதுக்குன்னு தனியாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டாலே அந்த ஸ்கிரீன் ட்ரீட்மெண்ட் வந்துடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போறேன், நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி வந்து இறங்கி வந்து ஒரு கட் மூவ்மெண்ட் வந்து எடுத்திருக்கிறாரு. பட் இருந்தாலுமே அது வந்து ஃபெயிலரா வந்து போயிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இந்த படத்துல ரெண்டாவது நெகட்டிவ். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு 70 to 80% பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பர்சனல் வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பட் மிச்சம் இருக்கிற அந்த 20 to 30% பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தாலுமே அதை சீனோட நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு வந்து சிங்க் ஆகல. ஸோ அது வந்து ஏறாம கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருக்கலாம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது இந்த படத்துல மூணாவது நெகட்டிவ் சொல்லுவேன். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமல்ஹாசன் சார் எஸ்டிஆர் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தாண்டி இந்த படத்துல அசோக் செல்வன் இருக்காரு, நாசர் இருக்காங்க, ஜோதி ஜோஷ் இருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க, நம்ம வடிவகாட்சி இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க. எல்லாமே இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொடுக்கப்பட்ட பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சும்மா வந்து தண்ணி கேன் படம் வந்த ப்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐஸ்வர்யா லட்சுமிலாம் வருவாங்க. அது பாக்குறப்போ இதுக்கு தான் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. சும்மா அந்த அந்த அஞ்சு வண்ண பூவை வந்துட்டு சாங் யூஸ் பண்றதுக்காகவே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஒட்டுமொத்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து எடுத்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கா வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அதான் சொல்றேன். ஸோ அது அந்த கேஸ்டிங் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்துட்டு ஜோஜோ ஜார்ஜ்லாம் வந்துட்டு நான் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே அவருக்குலாம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு வேற யாருனாலும் பண்ணிருக்கலாம் அப்படிதான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தனிக்கன் படம் வந்த ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்துட்டு ஒரு நாலாவது நெகட்டிவ்னே நான் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு சிஜிவிஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமோ. ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மணிரத்னம் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு சிஜிவிஎஃப்எக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், அந்த கலர் கிரேடிங்லேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாரு. ஸோ அந்த பிளாக்கிங் ஸ்டேஜ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அழகா மணிரத்னம் சார் தான் நம்ம கத்துக்கணும் பிளாக்கிங் ஸ்டேஜ்லாம். பட் இந்த படத்துல வந்துட்டு ஃபுல்லா வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அந்த பிளாக்கிங் ஸ்டேஜிங்கா இருக்கட்டும், அந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், அந்த சிஜிஎஃப்எக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது மணிரத்னம் சார் படமே இல்ல. இது வந்து வேற படம். அந்த வேலை சொல்லலாம் பாத்தீங்களா, இது வந்து வேலாயுத அண்ணன் குரலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இது மணிரத்னம் சார் படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இவ்வளவுதான் நம்ம அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட விஷயம். நீங்களும் இந்த படத்தை பார்க்க அப்படின்னா வந்துட்டு தாராளமா இந்த படத்தை நீங்க புக் பண்ணி தேட்டர்ல போய் பார்க்கலாம். அது ஆனா வந்து நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே கூடாது. சும்மா ஒரு கமல்ஹாசன் படம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கமல்ஹாசன் படம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வச்சுட்டு போய் பாருங்க. சும்மா ஓகே இது மணிரத்னம் சார் படம். ஸோ கண்டிப்பா வந்து இவங்க சொன்ன எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த நாயகன்லாம் மறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்பி போயிடாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் டிசப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பா போயிடாதீங்க. நார்மலா ஒரு படம் பார்க்க போறோம், ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போங்க. கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லைன்னா பண்ணாம கூட இருக்கும். ஸோ ஒரு 50-50 தான் இந்த படத்தை நான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளவுதான்பா.